இந்திய நாடாளுமன்றத்திற்குள் கண்ணீர் புகை குண்டு தாக்குதல். கடைசி கட்டத்தில் முதன்மை மெய் பாதுகாவலரால் பாதுகாக்கப்பட்ட துவாரகாவின் இறுதி நிமிடங்கள். உயர் நீதிமன்றம் வெளியிட்ட பட்டியல். நெருக்கடியில் இலங்கை மக்கள். இந்திய நாடாளுமன்றத்திற்குள் இருவர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் மீது கடந்த 2001ஆம் ஆண்டு லஷ்கர் ஏ தொய்பா மற்றும் ஜெய்ஷ் முகமது ஆயுத இயக்கங்களின் தாக்குதல் நடத்தப்பட்டு 22வது ஆண்டு நினைவு கூறப்படும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இன்று அலுவல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பார்வையாளர்கள் அரங்கிலிருந்து திடீரென 2 பேர் கூச்சலிட்டு கொண்டே அத்துமீறி உறுப்பினர்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்குள்ளே குதித்தனர். சபாநாயகர் நோக்கி ஓடிய இருவரும் கைகளில் இருந்து கண்ணீர் புகை குண்டுகள் வீசியதை அடுத்து அவையில் இருந்த உறுப்பினர்கள் அச்சத்துடன் ஓடினர். கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதால் கண்களில் எரிச்சல் ஏற்பட்டதாக காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்துள்ளார். வெளிவந்த புகை மஞ்சள் நிறமாக இருந்ததாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். அத்துமீறிய அந்த இருவரும் சில உறுப்பினர்களால் பிடிக்கப்பட்டு பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து அவை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாடாளுமன்றத்திற்கு வெளியே ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என இருவர் புகை குண்டுவீச்சு சம்பவத்தில் ஈடுபட்டனர். இதனால் வெளியேயும் பதற்றம் நிலவியதுடன் அவர்களையும் காவல்துறையினர் கைது செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். பலத்த சோதனைகளுக்கு பின்னரே மக்களவைக்குள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகின்ற போதிலும் தற்போது கண்ணீர் புகை குண்டுகள் மக்களவைக்கு கொண்டு சென்றமை குறித்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது மிகப்பெரிய பாதுகாப்பு குளறுபடி என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளதோடு நாடாளுமன்ற தாக்குதல் தினத்தன்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை புதிய நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு அம்சங்கள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டியுள்ளன. இறுதி சமரில் சாதாரண போராளியாக தளபதி துர்காவிடம் ஒப்படைக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டில் தமிழீழ விடுதலை புலிகளின் முதன்மையான மெய் பாதுகாவலரால் பாதுகாக்கப்பட்டு இறுதியில் செல்லடிபட்டு வீரமரணமடைந்த புனித போராளி துவாரகா என அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் துவாரகா உயிர் தப்பியிருந்தாலும் கூட கார்த்திகை 27ஆம் திகதி போலி மாவீரர் தின உரையுடன் 37 இடங்களில் வெட்டப்பட்டு எழுதப்பட்ட அறிக்கையுடன் தேசிய தலைவரின் மகள் ஒருபோதும் உலகிற்கு அறிமுகமாக வாய்ப்பில்லை. துவாரகா என்ற பெண் கடைசி கட்டத்தில் முதன்மை மெய் பாதுகாவலர்களால் பாதுகாக்கப்பட்டு வீர மரணமடைந்த புனித போராளி எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாவீரர் தினத்தன்று வெளிவந்த காணொளி தொடர்பில் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நல்லிணக்கம் தொடர்பில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று பிற்பகல் நடத்த இருந்த பேச்சு திடீரென நிறுத்தப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டம் மீதான இறுதி வாக்கெடுப்பு இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ள நிலையில் பிற்பகல் 3 மணிக்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் எம்பிக்களை நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் ஜனாதிபதி சந்தித்து பேச இருந்தார். நல்லிணக்கம் குறித்து கலந்துரையாடுவதற்கு இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று 11/12/2023ஆம் தேதியிடப்பட்டிருந்த அழைப்பு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஜனாதிபதியுடனான இந்த கலந்துரையாடல் இன்று நடைபெற மாட்டாது என்று ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவித்தலை 12/12/2023ஆம் தேதியிடப்பட்ட கடிதம் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சகல தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதி செயலகம் அனுப்பி வைத்துள்ளது. பொருட்கள் மற்றும் சேவை வரியை 18% உயர்த்தியதை கொண்டாடும் வகையில் விருந்து ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டமை தெரியவந்துள்ளது. அலரி மாளிகையில் இந்த விருந்து நடைபெற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பிரதமர் நடத்திய விருந்தில் ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அரசாங்கத்தின் பெருமளவான அமைச்சர்கள் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை வெளியிட்டுள்ளார். வட் வரியை அதிகரிப்பது தொடர்பான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர் விருந்தில் கலந்து கொண்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் கெப்ரால் உள்ளிட்டோர் மற்றும் ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் பி ஜெயசுந்தர உள்ளிட்ட பலர் பொருளாதார பாதிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் பொருளாதார பாதிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் எடுக்கும் தீர்மானங்கள் நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கியுள்ளது. வரி கொள்கையால் ஒட்டுமொத்த மக்களும் சொல்லலான துயரங்களை எதிர்கொண்டுள்ளார்கள். நடுத்தர மக்கள் தமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்வதை நாங்கள் தடுக்கவில்லை. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அப்பாற்பட்டு அரசாங்கம் செயற்படுகின்றது. நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்குமாறு வரி விதிக்க நாணய நிதியம் குறிப்பிடவில்லை. ஊழல் மோசடியை இல்லாதொழித்து அரசு வீண் செலவுகளை மட்டுப்படுத்துமாறு குறிப்பிட்டது. ஆனால் இந்த யோசனைகள் செயற்படுத்தப்படவில்லை. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை சுட்டிக்காட்டுவதற்கு திங்கட்கிழமை 11ஆம் தேதி வரி பெறுமதி சேர் சட்டமூல விவாதத்தில் எமக்கு உரையாட வாய்ப்பளிக்கவில்லை. வசதி படைத்தவர்களிடமிருந்து வரி அறவிடுவதற்கு எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. 904 பில்லியன் வரி வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேசிய இறைவரி திணைக்களம் முறையாக செயற்படவில்லை. நடுத்தர மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வரி கொள்கையை தவிர்த்து நடைமுறையில் உள்ள வரி கொள்கையை வலையமைப்பை சிறந்த முறையில் முறையாக செயற்படுத்தினால் தேசிய வரி வருமானத்தை முறையாக பெற்றுக்கொள்ளலாம். வரிகளை அதிகரித்தால் மாத்திரம் வெளிநாட்டு முதலீடுகளை பெற்றுக்கொள்ள முடியாது. பொருளாதார பாதிப்புக்கு யார் காரணம் என்பதை உயர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபய ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ, மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் கெப்ரால் உள்ளிட்டோர் மற்றும் ஜனாதிபதியின் முன்னாள் செயலாளர் பி ஜெயசுந்தர உள்ளிட்ட பலர் பொருளாதார பாதிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. பொருளாதார பாதிப்புக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் வெளிநாட்டு முதலீடுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேசத்தின் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் என அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான கடனுதவியின் 2ஆம் கொடுப்பனவிற்கு அனுமதி கிடைக்கப்பெற்றதன் மூலம் பங்குரோத்து நிலையிலிருந்து நாடு மீண்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பங்குரோத்து அடைந்துள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை குறுகிய கால பகுதியில் பாரிய முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக இன்று நாடாளுமன்றத்தில் விசேட உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கைக்காக நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 2ஆம் தவணை கொடுப்பனவிற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை தற்பொழுது கடன் நிலைத்தன்மையை அடைந்துள்ளதாக இது தொடர்பில் நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நிதியத்தின் உடன்படிக்கைகளை நாம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்று இலங்கை நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்காது. இலங்கை பங்குரோத்து அடைந்த நாடு என்ற பெயரிலிருந்து வெளிவர நடவடிக்கைகள் எடுத்துள்ளதை தற்பொழுது நிதியம் ஒப்புக்கொண்டுள்ளது.